எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் வந்து ஒரு ஸ்டார்டர் தான் பார்க்க போகிறோம். பன்னீர் சில்லி. இந்த ஃப்ரைடு பன்னீர் ரெசிபி வந்து நீங்கள் ஸ்டார்டராக கூட சாப்பிட்லாம், இல்லை ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். நல்லா ஸ்ப்ரைஸியாக கிறிஸ்பியாக செம்ம டெலிஷியஸாக இருக்கும். எப்படி செஞ்சேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பன்னீர் ஸ்லாபை நான் எடுத்திருக்கேன். இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து நான் கட் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ குட்டி குட்டி பீசஸாக இருந்ததுன்னா நம்மளுக்கு மசாலா வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப உள்ளே வந்து மசாலாலாம் இறங்காது பன்னீரில். நம்ம அவுட்டர் கோட்டிங் தான் கொடுக்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் குட்டியாக இருந்தால் நம்மளுக்கு மசாலா வந்து நல்லா தெரியும், ரொம்ப ப்ளெயினாக இல்லாமல். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு குட்டி குட்டி பீசஸாக நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து பன்னீர் க்யூப்ஸு. இப்போ இதில் வந்து நான் மசாலா ஆட் பண்ண போகிறேன். சில்லி பவுடர் சேர்க்குறேன், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கு, சால்ட், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. ஃபைனலாக எல்லாத்தையும் வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். ஸோ இது வந்து எல்லாத்தையும் பைண்ட் பண்ணி ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்டரும் வந்து கொடுக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆயில் வந்து நல்லா ஹாட்டாக இருக்குது. இப்போ எல்லா பீசஸையும் நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து ஃப்ரை ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க. அடுத்த பேட்ச் ஆட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி எல்லா பேட்சஸையும் பண்ண போகிறேன். ஈஸியான பன்னீர் சில்லி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.